Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 35 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 1 monthல நான் 7 kg குறைக்கணும் சிஸ்டர், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கண்டிப்பா பண்றது, அந்த மாதிரி பண்றது ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் கிடையாது. 5 kgக்குள்ள நம்ம பாத்தீங்கன்னா ஹெல்தியா சூப்பரா கரெக்டா சாப்பிட்டு குறைக்க முடியும். அதுதான் ஒரு ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸா இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா பட்னி கிடந்து மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். அதெல்லாம் ஒரு நல்லது இல்ல. வேற ஏதாவது வெயிட் லாஸ் பண்றோன்ற பேர்ல வேற ஏதாவது டிசீஸ் கொண்டு முடிச்சிரும். சோ அதனால வெயிட் லாஸ் பண்ணணும், அது மெதுவா நடந்தாலும் ஹெல்தியா நடக்கணும்ன்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ நான் ஒரு 1 monthல நான் 7 kgன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா பண்ணாதீங்க. அது நல்லது கிடையாது நம்மளோட பாடிக்கு. ஏன்னா இப்ப வெயிட் லாஸ் பண்றோம்னு நினைச்சு வேற ஏதாவது ஒரு நோயில கொண்டு போய் விட்டுரும். சோ அதனாலதான் சொல்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் நான் 84 kg இருக்கேன், ஒரு சிஸ்டர் 90 kg இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க சிஸ்டர், குறைச்சிடலாம், சரிங்களா? நீங்க ரெகுலரா டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் பாத்தீங்கன்னா 90 kg இருந்தேன் சிஸ்டர். நான் ஒரு டைலரிங் வேலை பாக்குறேன், டெய்லி ஸ்டிச் பண்ணுவேன் நிறைய. அதுல ஃபோக்கஸ் பண்றதுனால எனக்கு பாத்தீங்கன்னா டைமே கிடைக்காது. மாடியில ஏறி போய் தான் அதுல ஏறி இறங்கும் போது எனக்கு ரொம்ப மூட்டு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா சம்டைம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலுமே முயற்சி பண்றேன். இனிப்பு இதெல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்ப நான் 5 kg சூப்பரா குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சிஸ்டர். என்ன ஒரு வேலையா இருந்தாலும் என்ன ஒரு இருந்தாலும் நம்மள நம்ம ஒரு பேம்பர் பண்ணிக்கணும். நம்ம வெயிட்டை குறைக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதுக்கு முடிவெடுத்து நம்ம பண்ணணும். சோ இவ்வளோ பிஸியான ஒரு இதுலயும் நீங்க குறைச்சது சூப்பர் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இதெல்லாமே ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க நீங்க எல்லாருமே, சரிங்களா? அதுக்கப்புறம் 30 minutes walking, 30 நிமிஷம் பாத்தீங்கன்னா நான் வாக்கிங் பண்றேன் சிஸ்டர், அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. 34 சில சிஸ்டர்லாம் 84 90ல இருந்து 84 வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர். வாக்கிங் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கரெக்டா பண்ணிடுங்க. சூப்பரா உங்களோட வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியாவது நீங்க ஒரு மணி நேரம் பண்ணிட்டு தூங்குங்களேன். உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கமும் வரும். உங்களோட வெயிட் லாஸ்க்கு சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு பெஸ்ட் டைம்னு சொல்வேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, பனானா, ஓட்ஸ், நட்ஸ், டேட்ஸ் அதெல்லாம் போட்டு ஷேக் மாதிரி, எனக்கு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்ட பிடிக்கல, ஷேக் மாதிரி நான் பண்ணி குடிக்கலாமா வெயிட் மெயின்டைனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வெயிட் மெயின்டைனுக்கு குடிக்கலாம். அதுவே வெயிட் லாஸ் டைம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பனானாவை ஸ்கிப் பண்ணிட்டு ஓட்ஸ், நட்ஸ், டேட்ஸ் இது எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு ஷேக் மாதிரி பண்ணி குடிக்கலாம். பனானா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொள்ளு கஞ்சி கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி எவ்வளவு ஸ்பூன் போட்டு கிண்டணும்? ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம கிண்டிட்டோம்னாவே போதும். சூப்பரா அது இவ்வளவு கிளாஸ் ஒரு கப்புக்கு வரும். அதுவே உங்களுக்கு இன்னும் மதியம் லஞ்ச் டைம்ல எடுக்கிறீங்கன்னா ஒரு 1.5 கப் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதுவே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். சோ நிறைய பேர் கேப்பக்கூழ், கம்பங்கூழ் குடிக்கிறதுமே எவ்வளவு குடிக்கலாம் கேக்குறீங்க. இது மாதிரி ஒரு 2 கிளாஸ் குடிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி நீங்க குடிச்சுக்கலாம். ஏன்னா அதுல உங்களுக்கு நம்ம தண்ணியை தானே குடிக்கிறோம். சோ அதனாலதான் களியா எடுத்துக்கிறீங்கன்னா இவ்வளோ, எப்பயுமே குவான்டிட்டி கம்பேர் இல்லையா? சோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் களியா எடுக்கிறீங்கன்னா. சோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஹெல்தியா சாப்பிடுறீங்க, ஆனா வெயிட் லாஸ் குறையலன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க குவான்டிட்டி அதிகமா எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோ குவான்டிட்டியை ஹெல்தியா தானே சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு குறையுன்ற மைண்ட் செட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா சப்பாத்தி 4-5 சாப்பிடுறது. சப்பாத்தி சாப்பிடலாம், இப்ப வெயிட் லாஸும் நடக்கும், நம்ம நல்லாவும் சாப்பிடலான்ற மாதிரி 5-6 சப்பாத்தி. டாக்டர் சுகர் பேஷண்ட்ல இருந்து எல்லாருக்கும் சொல்றது சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றது, 1-2 சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறது, அது சாப்பிடலாம்ல, அப்ப நல்லா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். எதுவுமே அளவுன்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ அது மாதிரிதான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். நான் வந்து கரெக்டா டயட்லாம் ஃபாலோ பண்றேன், அப்படியே வெயிட்டும் குறையுது இப்ப அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து போக போக அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகும். அந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்லே நம்ம வந்து அது எல்லாமே மாத்த முடியும். இதே வீடியோ பார்த்து நிறைய சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, அந்த irregular பீரியட்ஸ் எல்லாமே எனக்கு சரியா இருக்கு சிஸ்டர், குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் பிரெக்னன்சியா இருக்கேன் சிஸ்டர், நான் வெயிட் குறைச்சிருக்கேன் சிஸ்டர். ஏன்னா நிறைய குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டாக்டர் சொல்றது உங்க உடம்ப குறைங்கம்மா அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. சோ நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்னு போகாம ஃபர்ஸ்ட் நம்ம சைடு இருக்க தப்பு சரி பண்ணிட்டு நம்ம போனோம்னா நமக்கு வந்து அதற்கான பெனிஃபிட் நல்லாவே கிடைக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க, இது எதனால நடக்குது, நமக்கு ஒரு விஷயம் ஏதோ தைராய்டோ இல்ல ஒரு பிசிஓடி பிசிஓஸ் இதெல்லாமே சொல்றாங்கல்ல, சோ அதெல்லாம் எதுக்கு நடக்குது எதனால அப்படின்றது நம்ம சைடு இருக்க அந்த கரெக்ஷனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து இது பண்ணிக்கலாம். நீங்க ஹெல்தியா சாப்பிடறது மூலமாவே இது எல்லாமே சூப்பராகவே கியூர் ஆகும். சோ அதனால கவலைப்படாதீங்க யாருமே, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து செரிமானமே ஆக மாட்டேங்குது, நெஞ்சுக்குள்ளே நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு டாக்டரோ இதெல்லாம் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுட் இதெல்லாமே எப்படி பண்றது அதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு இந்த பயிர் வகைகள் சாப்பிடறதுனாலயா இது இந்த மாதிரியா என்னன்னு தெரியல. இருந்தாலுமே இந்த சீரக தண்ணி, சோம்பு தண்ணி இதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு குடிங்க. இல்ல அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ ஈஸியா விட்டுறாதீங்க. இதையுமே எப்பவுமே சொல்றது அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இந்த மாதிரி ஜீரக தண்ணி இல்லைன்னா சோம்பு தண்ணி இதெல்லாம் கொதிக்க வச்சு குடிங்க. அது வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு, செரிமானத்துக்கு எல்லாத்துக்கும் சரி, இந்த நெஞ்சு கரிச்சலுக்கு இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். சோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்லைன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிருங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 29 வயசுதான் சிஸ்டர். என்னைய விட பெரியவங்க எல்லாம் என்னை வந்து ஆன்டின்னு கூப்பிடுறதும் அக்கான்னு கூப்பிடுறதும் கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்போம். கண்டிப்பா எனக்கே கூட அது நடந்திருக்கு. இப்ப நான் வந்து கொஞ்சம் இந்த 70 kg எல்லாம் இருக்கும்போது ஒரு 5 ஏஜ் கூட இருக்கிற மாதிரிதான் நானுமே இருப்பேன். அதுபோல வயிறு கொஞ்சம் இருக்கும், மாசமா இருக்கீங்களான்லாம் கேட்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். கண்ணாடி பார்த்துட்டு இப்படி வச்சு 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 ஃபீல் பண்றதெல்லாம் இருக்கும். சோ அது அந்த அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் அந்த இடத்துல இருந்து. சோ அதை வந்து அடுத்த தடவை அவங்க சொல்ல வைக்க கூடாது. அவங்க வாயில இருந்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அடுத்து நம்ம தவற நம்ம திருத்திக்கணும். சோ அதுக்காக என்ன பண்ணணும், இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி எதுவுமே காதுல எடுத்துக்காதீங்க. குண்டா இருக்க எவ்வளவோ பேர் சாதிச்சுட்டும் இருக்காங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? சோ அதை எதையுமே நினைச்சுக்க வேணாம். நம்ம வந்து நம்ம ஃபிட்டா இருக்கணும், நம்ம வந்து ஹெல்தியா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் நம்ம அதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுதான். அடுத்தவங்க பேச்சு எல்லாமே ஒரு மோட்டிவேஷனுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? அதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதான் தண்ணி நிறைய குடிங்கப்பா. அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. 1 மணி நேரம் கண்டிப்பா வாக்கிங் போங்க, கரெக்டான சாப்பாடு வகைகள் எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒன்னும் எது உங்களுக்கு சூட்டபிளா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து பயன்படுத்துங்க. நம்ம கமெண்ட்ஸையுமே அப்பப்போ செக் பண்ணி பாருங்க. ஒரு சிலர் வந்து சில டிப்ஸ் எல்லாமே அவங்களே வந்து ஷேர் பண்றாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இதுல கேட்க முடியாத கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டெல்லி தமிழச்சி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து என்கிட்ட டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கும், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பேசுங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் இதான் வந்து சொல்றீங்க. அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மோட்டிவேஷனலா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அந்த லவபிளான கமெண்ட்ஸ் தான் இந்த அளவுக்கு என்னையுமே பேச வைக்குது. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஒரு விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறோம். சோ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ப்ரௌடா, எனக்கு செல்ஃபாவே ப்ரௌடா இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா நமக்காக வந்து ஒரு எங்க ஃபேமிலி இருக்கிறதோட இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. சோ அதுதான். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபிஷ் எல்லாம் நீங்க எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு ஸோ இன்னைக்கு வந்து மீன் தான் எடுத்திருந்தோம் இல்லையா, நேத்தே சொல்லியிருப்பேன். அது எப்படி பண்றேன் எப்படி சாப்பிடலான்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 60.05. சூப்பர் சூப்பர். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நம்மளோட மோட்டிவேஷன் தான். நம்மளோட வேலையை கரெக்டா பார்க்கணும். இன்னைக்கு வந்து ராமநவமி இல்லையா, ஸோ டியூஷன் படிக்கிறான்ல அந்த அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சாமி கும்பிடுறதுக்கு தம்பியை. ஸோ அதனால வேஷ்டி சட்டையெல்லாம் அவரை வந்து கட்டி ரெடி பண்ணி காலைல எந்திரிச்சதுமே, ஏன்னா சீக்கிரமாவே அவங்க வந்து பூஜை பண்றாங்கன்னு சொன்னோம், ஃபர்ஸ்ட் அவனை வந்து டக்குன்னு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா
தான் நான் வந்து தண்ணி தாங்க இன்னைக்கு வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து குடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தோசை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொத்தமல்லி தலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பொட்டுக்கடலை பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா இந்த மாதிரி உப்பு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை சேர்த்து அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தாளிப்பெல்லாம் கொடுக்கல, அப்படியே வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தோசை வந்து கொஞ்சம் ஊத்தாப்ப மாதிரி இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா அந்த மாதிரி அம்மாச்சிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கினது, நேற்று வீடியோ இது. ஏன்னா மீன் குழம்பு நேற்றே ஷேர் பண்ணனா ரொம்ப லாங் வீடியோ இருக்குல்ல, இன்னைக்கு தான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மீனை நல்லா வாஷ் பண்ணிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய கடாயில வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் நல்லா பொரிய விட்டுட்டு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே வந்து சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சிம்பிள் குழம்பு தாங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி உப்பு சேர்த்து எப்பவும் போல வந்து வதக்கி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நேத்தே வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வச்சு வச்சிட்டோம்னா இன்னைக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிதான் முதல் நாளே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அதனால கத்திரிக்காய் நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து ஓரளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட மசாலா வந்து சேர்த்துக்கலாம். என்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்புலாம் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன், நல்லா இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மீன் துண்டுகள்லாம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து மண்டை இந்த மாதிரி இந்த வந்து ஐலா மீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணி அம்மாச்சி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க தான் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க அங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து போனாங்களா, ஸோ அதனால மீன் துண்டுகள்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மாங்காவை சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியா கொத்தமல்லி தலை தூணும்னா அந்த மாங்காய் போட்டதுக்கு அதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா மீன் கொஞ்சம் பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த மீன் வந்து கொஞ்சம் சதையா இருக்கும் இல்லையா, அதனால கீரி எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லெமன் ஜூஸும் போட்டுருக்கேன், ஊத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. அதுக்கப்புறமா அம்மாச்சிட்ட வாங்கிட்டு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை, எல்லாருக்குமே தோசை, அதுக்கப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புலாம் வச்சு கொடுத்தாச்சு. சூப்பரா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் இன்னைக்கு வந்து பண்ணேங்க. 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்டே பண்ண வந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி தான் எடுத்திருக்கிறேன். ஸோ பப்பாளி வந்து ஃப்ரெஷ்ஷா நேற்றே வாங்கிட்டு வந்தாங்களா, ஸோ அதை அப்படி கட் பண்ணி சாப்பிடலாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு. ஸோ ஒரு கிண்ணம் நிறைய பப்பாளி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் திராட்சை, அதுக்கப்புறமா மீன் துண்டு 2 வச்சு சூப்பரா காலைல வந்து சண்டே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்டியா வந்து இருந்ததுங்க, ஃபீலிங்காகவும் இருந்தது. ஸோ கையோட வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பப்பாளியை வந்து அந்த தோல் உரிச்சோம்ல அதை வச்சு நல்லா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் வேஸ்டா போகிற ஒரு பொருள், நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தம்பி வந்து இந்த பூஜைக்கு போயிருந்தா இல்லையா, அங்க வந்து பிரசாத் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுனா கேசரி மாதிரி அல்வா, பூரி, அதுக்கப்புறம் கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் கொண்டைக்கல்ல அவிச்சு அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கொடுத்து விட்டுட்டு கொண்டாந்து தம்பியை வந்து விட்டுட்டு போனாங்க அந்த பொண்ணு, டியூஷன்கார பொண்ணு. ஸோ அவனும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பிரசாதத்துக்காக கொஞ்சமா சுண்டல் மட்டும் எடுத்து வாயில போட்டுட்டேன். மற்ற எல்லாருமே வந்து அப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல 11 மணிக்கு மேல வந்து காஃபி டீ போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வச்சுட்டோம் இல்லையா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒலை வச்சு விட்டுட்டேன், ஒன்னா களைஞ்சு வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து மசாலா போட்டு வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா எடுத்து பொரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஸோ அதை வந்து எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளில வச்சுட்டேன். ஸோ நல்லா மசாலாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் அளவுக்கு 1 ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு மீன் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஷாலோ ஃப்ரை மாதிரி. நான் ஒரு 4 துண்டு போனனால அதனால கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்துட்டேன். பாருங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு டக்குன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கிளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் வீடு பார்த்தோமா அதனால. ஸோ அதுக்கப்புறம் சோறு வெந்துருச்சு, கையோட வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே மீன் எல்லாம் வச்சு சோறுலாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு அந்த மாங்காய் போடும்போது ஒரு ருசி வரும் பாருங்க, செம்மையா இருக்குங்க கத்திரிக்காய் மாங்காய் போடும்போது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து
ஓட்ஸ் வந்து சாப்பிடலான்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் வந்து ஓட்ஸ் தான் கிண்டிக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஓட்ஸ் எப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் 5-6 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த களி பதத்துக்கு வரும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மண்டை பீஸ் ஒரு வால் பீஸ் வச்சுக்கிட்டேன், ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண மீன், அதுக்கப்புறம் குழம்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் நிறைய கட் பண்ணி வச்சு அந்த ஓட்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. சரி அவங்களுக்குலாம் டீ காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெள்ளரிக்காய் தான் கட் பண்ணேன். வெள்ளரிக்காய் எப்பவுமே வீட்டில் லோ கலோரிஸ், அது போக நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் திராட்சை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீன் துண்டெல்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நான்வெஜ் எடுக்கும்போது அதை மட்டுமே எடுத்து வச்சு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் சும்மா டாப்பை மாற்றிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆட்டோ கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நடந்தே வந்து போனோம். கொஞ்சம் நேரம் நல்லா வாக்கிங் வந்து போயிட்டு நடந்து பேசிட்டே வந்து போயிட்டு இருந்தோம். நல்லா சில்லு சில்லுன்னு காற்று நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஆட்டோ வந்து கிடைச்சிருச்சு. அது புக் பண்ணிட்டோம். அங்கே போய் அந்த மார்க்கெட் கிட்ட கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாமான்லாம் வந்து வாங்கினோங்க. போயிட்டு அம்மாச்சிக்கு வாட்சில் வார் மாத்துறது, செப்பல் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. தம்பியை வந்து நான் தூக்கிட்டே இருந்தாலும் அங்கே வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த கூலரும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பியூரிஃபையரும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இன்னைக்கு வந்து டெலிவர் ஆச்சு. ஸோ அதை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சரி அவங்க எல்லாருக்கும் நைட் இருக்கு இந்த ஆட்டா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பச்சை பட்டாணி மட்டும் போட்டு சும்மா கோதுமையில பண்ணின நூடுல்ஸ் தான், அதை வந்து வேக வச்சு அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு, சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் வந்து வேலையை வந்து முடிச்சாச்சுங்க. பாத்திரத்தெல்லாம் கழுவி சிம்பிளா இன்னைக்கு முடிச்சாச்சு. ஏன்னா மதியம் மீன்லாம் சாப்பிட்டனால இந்த மாதிரி சிம்பிளா போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சுக்கிறேன். நான் கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணி 7 மணிக்குள்ள சாப்பிட்றோன்னா நிறைய பசிக்குதுன்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவுமே சாப்பிட்றாதீங்க, அப்புறம் பயனே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.